வணக்கம். சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள். இந்த காணொளியில் இன்று 15 பிப்ரவரி 2026 ஞாயிற்றுக்கிழமை அபிஜித் நட்சத்திரத்துடன் கூடிய மகா சிவராத்திரி இன்று வருகிறது. அதன் அடிப்படையில் ஜோதிட ரீதியாக அபிஜித் நட்சத்திரம் முகூர்த்தம் என்பது உத்திராடம் 4ஆம் பாதம் மகரத்திலும் திருவோணம் முதல் பாதம் மகரத்திலும் இணையும் நேரம் அபிஜித் நட்சத்திரம் என்று கூறுகிறோம். இந்த அபிஜித் நட்சத்திரத்தில் ஜாதகர் தமக்கு வேண்டிய நிறைவேறாத தடைப்பட்டு வரும் காரியங்களில் வெற்றி காண இந்த அபிஜித் முகூர்த்தத்தில் பிரார்த்தனை செய்து இறைவனை பிரார்த்தனை செய்து எண்ணிய எண்ணங்களை நிறைவேற்றி தருமாறு மன்றாடி பிரார்த்தனை செய்வதால் அந்த காரியங்களில் கிரக தடைகள் விலகி நல்ல வெற்றிகளும் சுபீட்சங்களும் எண்ணிய செயல்களில் லாபமும் கிட்டும் என்பது உறுதி. எனவே அபிஜித் முகூர்த்தத்தை பயன்படுத்தி இன்று நாம் அநேக வெற்றிகளை ஜாதகர்கள் குவிக்கலாம் என்பதே இந்த காணொளியின் அடிப்படை நோக்கமாகும். இந்த அபிஜித் நட்சத்திரம் முகூர்த்தம் 24 நிமிடம் என்று கணக்கிடப்பட்டு ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் இன்று 7:24 தொடங்கி 7:48 வரைக்கும் மாலையில் மிக உன்னதமான அபிஜித் முகூர்த்த நேரமாக ஜோதிடத்தில் இயம்பப்படுகிறது. அதை பயன்படுத்தி ஜாதகர்கள் அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி வெற்றி காண்டு சுபீட்சம் அடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மேலும் இன்று மகா சிவன்ராத்திரி 4 கால பூஜைகளாக பிரிக்கப்படுகிறது. அதில் முதல் ஜாமம் என்பது மாலை 6:11 துவங்கி 9:23 வரைக்கும் முதல் ஜாமம். அதில் அபிஷேகம் செய்ய வேண்டிய பொருள் பால், சந்தனம், வில்வ தளம். அதற்கு அடுத்தபடியாக 2ஆம் ஜாமம் 9:24 தொடங்கி இரவு 12:35 வரைக்கும். பிறகு 12:36 3:47 வரைக்கும் 3ஆம் ஜாமம் என்று சொல்லப்படுகிறது. 2ஆம் ஜாமத்திற்கான அபிஷேக பொருட்களாக தயிர், தாமரை. 3ஆம் ஜாமம் ஜோதி ஸ்வரூபம் என்று இறைவன் ஜோதி ஸ்வரூபமாக விளங்குகிறார் என்பதை உணர்த்தும் தருணமாக இந்த 3ஆம் ஜாமம் மகா சிவராத்திரியில் குறிப்பிடப்படுகிறது. அதில் அபிஷேக பொருட்களாக தேன் மற்றும் நெய் சொல்லப்பட்டுள்ளது. மேலும் இந்த 3ஆம் ஜாமத்திற்கு நிஷ்டகால ஜாமம், அதாவது ஜோதி ஸ்வரூபமாக இறைவன் நம்மளுக்கு உணர்த்துகிறார். நம் ஒவ்வொரு ஆன்மாவிலும் இருக்கும் ஜோதி அது இறைத்தன்மையுடன் கலந்து அது பரிணமிக்கிறது என்றால் மிகையாகாது. அதை நம்முள்ளே உணரக்கூடிய இந்த நிஷ்டகால 3ஆம் ஜாமம் மிக விசேஷ உன்னத காலமாக மகா சிவராத்திரி அன்று போற்றப்படுகிறது. எனவே இதில் பிரார்த்தனைகள் செய்து முன்னேற்றம் காணுங்கள். 4ஆம் ஜாமம் பின்னிரவு 3:48 தொடங்கி அதிகாலை 7 மணி வரைக்கும் சொல்லப்பட்டுள்ளது. இதில் அபிஷேக பொருட்களாக கரும்பு சாறு மற்றும் அன்னம் பிரசாதமாக செய்தும் பழங்களை வைத்து பூஜை செய்து நிவர்த்தி செய்கிறோம். இப்படியாக 4 ஜாமங்கள் ஒருவர் இந்த சிவராத்திரி அன்று விழித்திருந்து சிவ பூஜை செய்து அதில் அவர்களுடைய ஆன்ம பலம் கர்மாவை கழித்தும் கர்மா இந்த பிறவியில் எடுத்துள்ள கர்மத்தின் பலனாக நாம் எடுத்துள்ள பிறவியில் அந்த கர்மாவை கழிப்பதற்காகவும் ஆன்மீக வளர்ச்சி மற்றும் மோட்ச சாதனத்திற்கான வழிகள், ஆன்ம விடுதலை மற்றும் மன உடல் அமைதி ஆரோக்கியத்திற்கு இந்த சிவ பூஜை மகா சிவராத்திரி பூஜை மிக மிக உன்னதமாகவும் விசேஷமாகவும் கருதுகிறோம். எனவே இன்று இரட்டிப்பாக அபிஜித் நட்சத்திரம் அபிஜித் முகூர்த்தத்துடன் வருகிற மகா சிவராத்திரி இரட்டைத்தன்மை கொண்டதாக இருக்கிறது. 2 வித அநேக பலன்களை தரவல்ல அபிஜித் முகூர்த்தமும் மகா சிவராத்திரியும் இணைந்து
எண்ணங்கள் நிறைவேறவும் ஆன்மீக பலம் பெறவும் இறையருள் கிட்டவும் இந்த நாள் மிக உன்னதமான சிறப்பான நாட்களாக இருக்கிறது. எனவே அபிஜித் முகூர்த்தத்தில் உங்களுடைய கோரிக்கைகளை இறைவன் முன் வைத்து பிரார்த்தித்தும், சிவபூஜை 3ஆம் ஜாமத்தில் விசேஷமாக ஜோதி சொரூபமாக இறைவனை மனமாற உணர்ந்தும் உங்களுடைய ஆன்மீக தேடலில் வழிகாட்டச் சொல்லி அவரை குருவாக ஏற்று வணங்கியும் நல்ல வெற்றியை குவியுங்கள். உடல் ஆரோக்கியம், எண்ண பலிதங்கள் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வ இந்த அபிஜித் மற்றும் மகா சிவராத்திரியை பிரார்த்தனை செய்து பயன் பெறுங்கள். நன்றி, வணக்கம்.